அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் பெருமளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆதரவாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. அது பாஜகவிலும் சரி, தமிழக அரசியல் களத்திலும் சரி மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. அதை பற்றி சிந்திக்கலாம் பாருங்கள். 5 ஜூன் அன்று திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் டெல்லியிலிருந்து வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் மக்கள் அனைவரும் இணைய வேண்டும் என்று ஒரு சிறு காணொளியை அனுப்பியிருந்தார். நேரலையில் இளைஞர்கள் அதில் பங்கேற்றனர். அனைவரும் கண்டனர் அந்த காணொளியை. அதன் விளைவாக ஒரே நாளில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களை பெற்றிருக்கிறது. இது இன்னும் வளர்ந்து அவர்களுடைய இலக்கு இப்போதைக்கு 50 லட்சங்களாக இருக்கிறது. வெகு விரைவில் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். இது ஒரு மிகச்சிறந்த சாதனையாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இது ஒரு முக்கிய பேசு பொருளாக உள்ளது. வி த லீடர்ஸ், இட் இஸ் மேக்கிங் டிஃப்ரென்ஸ். அண்ணன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தார். முன்னேற்பாடுகள் எதுவும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க அப்படிங்கிற அழைப்பும் கிடையாது. ஆனால் அழைப்புகளின்றி, முன்னேற்பாடுகள் ஏதுமின்றி சென்னை ஏர்போர்ட் ஸ்தம்பித்தது. அண்ணன் மக்களின் அன்பு வெள்ளத்தில் தத்தளித்தார் அன்று. அண்ணன் இந்த இயக்கம் வெகு விரைவில் கட்சியாக மாறும் என்று அறிவித்திருந்தார். அறிவித்துவிட்டு என்னமோ அவர் சபரிமலை சென்று விட்டார். ஆனால் இங்கு உறுப்பினர் சேர்க்கை வெகு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல் இருக்காது. இது முற்றிலும் மாறுபட்ட அரசியலை முன்னெடுத்து செல்லும். மாறுவோம், மாற்றுவோம் என்ற கொள்கையை அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். இங்கு எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. நிரந்தர எம்பி, நிரந்தர எம்எல்ஏ என்ற அமைப்பு இருக்காது. அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். அரசியலில் பதவியில் அமர இருக்கிற அனைவரும் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்னும் விளக்கமாக இது எப்படி பதவிகள் வழங்கப்பட போகிறது, இது எப்படி இயங்க போகிறது, எப்படி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும், தேர்வுகள் எப்படி நடத்தப்படும், இவை அனைத்தும் அண்ணன் வந்த பிறகுதான் தெரியும். அண்ணன் வருகைக்காகத்தான் தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் எதிர்பார்த்த அந்த ப்ரெஸ் மீட், we are eagerly waiting. It's going to happen soon, but people are so excited. அண்ணன் பாஜகவிலிருந்து விலகிய அடுத்த நிமிடமே பாஜகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் தங்களை வி த ஃபவுண்டேஷனில் த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் இணைத்துக் கொள்வதற்காக முதலில் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்ய ஆரம்பித்தனர். முக்கிய மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் ராஜினாமா செய்வதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்ல, மாற்று கட்சியை சார்ந்தவர்களும் மிக துடிப்போடும் ஆர்வத்தோடும் அண்ணனின் இயக்கத்தில் இணைவதற்கு தயாராக இருக்கின்றனர். தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக அண்ணன் கூறியிருந்தார். பேராதரவு கொடுத்த மக்களுக்கு பெரும் நன்றிகளை அண்ணன் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தினமலர், தினத்தந்தி, இப்படி பல நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியாக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் அண்ணாமலை அண்ணனின் இந்த முன்னெடுப்புமே பேசப்படுகிறது. வரும் நாட்களில் இன்னும் இது முன்னேற்றம் அடைந்து ஒரு முக்கிய இடத்தை இது பெறப்போகிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இந்த அமைப்பு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க போகிறது. இந்த இயக்கம் எவ்ரி சண்டே they're going to work for the society in all possible ways. இது ஒரு வாலண்டியர்ஸ் குரூப். எல்லோரும் தலைமை பண்புடன் பணி செய்ய வேண்டும். ஸோ எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. வி ஆர் லீடர்ஸ், உணர்வு நமக்கு வரணும். நீங்கள் ஒரு தலைவன் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதற்கான தலைமை பண்பும் நமக்குள்ளே முதல்ல வரணும். அப்போ தான் நம்ம இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும்.
அண்ணன் முன்னெடுத்திருக்கிற இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வெற்றிகரமாக இயங்கி மக்கள் முன்னிலையில் இது கட்சியாக மாறி வருகிற பொது தேர்தலில் அண்ணன் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த இயக்கம், இந்த கட்சி தேர்தலை சந்திக்க போகிறது. அது நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த காணொலியை முடிக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.